ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். உங்களுக்கே தெரியும், நம்மக்கிட்ட ரோஸ் பெஸ்டி வரும், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்களோட செடிகளுக்கெல்லாம் கொடுத்து நல்ல ரிசல்ட்டும் பார்த்துருக்காங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாமே ஒன்று ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அந்த கஸ்டமர்ஸ் அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி தான். ரோஸ் பெஸ்டியை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு அது ஷூரிட்டி கொடுக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து வீரச்செல்வி அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட ரெகுலராக உரம் வாங்கிட்டு இருக்காங்க. 3-4 மாதமாகவே மாதம்னா வாங்கிடுவாங்க. அவங்க கொடுக்குற ஹாப்பி ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மேம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரோஸ் பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய செடி வாங்கி வச்சேன். வாங்கின ஸ்டார்டிங்கில் நல்லா துளிர் விடும், பூ பூக்கும். அதுக்கப்புறம் இருக்க துளிர் வந்தாலும் கருகி போயிடும், மொட்டுக்களும் கருகி போயிடும். நிறைய பூச்சி தாக்குதலும் இருந்தது. அப்படியே பூ பூத்தாலும் கூட அது சரியாக பூக்கிறது கிடையாது, ஒரே ஒரு இதழ் மட்டும் வரும். அப்புறமா நான் ஜக்கம்மா லதா மேடம் சேனல் பார்த்து ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசர் வாங்கி ஒரு கண்டினியூஸாக 3-4 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வரேன். நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. நல்லா எனக்கு துளிரும் விட்டுருக்கு, மொட்டுக்களும் நிறைய பூ பூத்துருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இந்த செடியிலலாம் வாங்கின ஸ்டார்டிங்கில் நிறைய பூ பூத்தது. அதுக்கப்புறம் பூவே பூக்கிறதே கிடையாது, துளிரும் விடுறது கிடையாது. இப்போ நல்லாவே கொத்து கொத்தாக ஒரு இதுலேயே நிறைய பட்ஸ் வந்திருக்கு, செந்துளிர்களும் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோடய ஃபேவரட் ஃப்ளவர்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஆனால் பூவே பூக்கிறது கிடையாது, துளிரும் விடுறது கிடையாது. துளிர் விட்டாலும் கருகி போயிடும். இப்போ நல்லா துளிரும் விட்டுருக்கு, பூவும் நல்லா பெருசாக பூத்துருக்கு. ஒரே இதுலேயே பட்ஸும் நிறைய விட்டுருக்கு. நீங்களே பார்க்குறீங்கள, தெரியுதா? பூவும் நல்லா பெருசாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இந்த ஃப்ளவர் நல்லா பூ பூத்துட்டு இருந்தது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் நடுவில் இந்த இதழ் ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் ரொம்ப கருகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நிறைய பட்ஸு, பூவும் நல்லா பெருசாக, துளிர்களும் விட்டுருக்கு மேம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க, மொட்டும் நல்லா பெருசாக இருக்குது, எதுவுமே கருகி போகிறதும் கிடையாது. இந்த ஃபேண்டா கலர் ரோஸு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ரொம்ப அப்படியே குச்சி மாதிரி மாறிடுச்சு, எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இப்போ தான் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. அது மாதிரி இந்த பட்டன் ரோஸ் செடி காயவே இல்லை, ஆனால் மொட்டுக்கள் வந்தாலும் கருகி போயிடுச்சு. இப்போ தான் ஒரு 1 வீக்காக இந்த பூ பூக்குது மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பன்னீர் ரோஸு, நல்லா துளிர் விட்டு பெருசாக வந்திருக்கு. இது மாதிரி இந்த செடி நர்சரியில் இருந்து அப்படியே மதர் பிளான்ட்டு. இது குச்சியாக தான் நான் வாங்கினேன். குச்சியாக வாங்கி நான் ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பூ நல்லா பூத்துருக்கு, துளிரும் நிறைய விட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த செடியும். இது ஒரு ஒயிட் பட்டன் ரோஸு, நல்லாவே நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும், அப்படியே ஒவ்வொன்றும் துளிர் விட்டுருக்கு. அது மாதிரி இது மல்லிகைப்பூ செடி, நிறைய துளிர் விட்டு நிறைய பூக்கள் பூக்கும்.